கைஸ் நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா நமக்கு எல்லா ஸ்கில் செட்டும் இருந்தோம், நமக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, பட் ஏன் நமக்கு இன்னும் ஜாப் கிடைக்கலன்னு. ஸோ எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் 2023 ஜூன் மந்த் பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி இன் லேண்டட் வெரி குட் கம்பெனி அண்ட் வெரி குட் பொசிஷன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அண்ட் திஸ் இஸ் பிரியா டாக்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அசஸ் யுவர் ஸ்கில் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ நிறைய பேர் வந்து பிடிக்காத ஒர்க்கில் போயிட்டு ஜாயின் பண்ணி அதிலே கமிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் கிடைக்காது, அவங்களால கரண்ட் ஜாப்லேயே வந்து ஆன் டைம் டெலிவரி கொடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அசஸ் யுவர் ஸ்கில்ஸ். நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் நீங்கள் வந்து என்ஜாயாக ஃபீல் பண்ணுறீங்க, எந்த ஃபீல்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸைட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பிபிஓ ஜாப்பில், ஒரு சேல்ஸ் டொமைனில், ஒரு மார்க்கெட்டிங் டொமைனில் ஜாயின் பண்ணிட்டாலும் ஸோ ஆஃப்டர் 6 months இல்லை ஆஃப்டர் 1 year வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, ஓகே நமக்கு வந்து டெவலப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம வந்து திஸ் நாட் ஆர் கரண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ இட்ஸ் ஓகே, இட் வில் டேக் அ டைம், இட் வில் டேக் லைக் 1 year or 2 year or 6 months. இட்ஸ் வெரி லைக் பர்சன் டு பர்சன். ஸோ அப்படி நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது அந்த ரோலை விட்டு நீங்கள் வெளில வந்து வேறு என்ன பண்ணலாம், அதாவது அந்த டெவலப்பிங்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இல்லை கோர்ஸ் முடிக்கணுமா, இல்லை நம்ம ஸ்கில்லை நம்மளே டெவலப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் அசஸ் யுவர் ஸ்கில்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் ஒன் வந்து அப்டேட் யுவர் ரெஸ்யூமே. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒர்க் பண்ண ஹாப்பினஸ் கொடுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் அப்டேட் யுவர் ரெஸ்யூமே. உங்களோட ரெஸ்யூமே தான் எப்படி சொல்கிறது, உங்களை ஷோகேஸ் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் டெவலப்பிங்கில் போகிறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதில் வந்து நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் டைம்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து இன்ட்ரெஸ்டடாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கீங்க, அதை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிட்டப் லிங்க். ஸோ நீங்கள் வந்து மினி ப்ராஜெக்ட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் கிட்டில் வந்து புஷ் பண்ணுறீங்க, புல் பண்ணுறீங்க, ஸோ அதை வச்சு வந்து இன்டர்வியூ பண்ணது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட், இந்த கேண்டிடேட்டோட இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ நாலேஜ், டெக்னிக்கல் காலேஜ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது வந்து டெவலப்பிங் லெவலில். இதே வந்து நீங்கள் வேறு ஒரு எடிட்டிங் லெவலில், ஒரு எடிட்டிங் ஃபீல்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு கிராஃபிக் டிசைனிங், ஒரு வீடியோ எடிட்டிங் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ரெஸ்யூமில் வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் கூட உங்களோட ரெஸ்யூமேவை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ், ஸோ ட்ரை டு லேர்ன் சம்திங், இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆக்சுவல் ஒர்க் தட் யூ ஹேவ் டன் ஸோ ஃபார் அந்த மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் ஸோ தட் கிளைண்ட் வில் ஆட் யுவர் ரெஸ்யூமே கிரெடிபிலிட்டி. ஸோ உங்களோட வேல்யூ வந்து ரொம்ப 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 இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வீடியோ எடிட்டிங்னு சொன்னல, இப்போது நீங்கள் என்ன எடிட் பண்ணீங்க, இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது, ஒரு சில பேருக்கு வந்து எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சேனலுக்கு நீங்கள் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்கள் எடிட்டிங்னால அந்த பர்டிகுலர் சேனலுக்கு எவ்வளோ வந்து சிடிஆர் கொடுத்துருக்கு, ஸோ எந்த அளவுக்கு வந்து வியூஸ் போயிருக்கு, நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் வந்து உங்கள் வேல்யூவை ஆட் ஆன் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷனில் நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீச்சர் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அந்த ஃபீச்சர் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் லெவலில் ஃபியூச்சரில் எத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து மல்டிபிள் டீம்ஸ் கூட டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு டீம் டிசைன் பண்ண கூட அவங்க கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் வேறு ஒரு டீம்ஸ் வந்து அதை புல் பண்ணி ஃபர்தராக வந்து அந்த ஃபீச்சரை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த காமன் டீம் இருக்காங்களே, ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே அது வந்து இட் வில் அஃபெக்ட் ஆல் த டீம்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, நான் ஒர்க் பண்ண ஃபீச்சர் வந்து எல்லா டீம்ஸ் வந்து அது டிபெண்ட் ஆகிருக்கு, ஸோ எல்லாருமே அதை புல் பண்ணி அந்த கோடில் வந்து ஃபர்தராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் கம்பெனிக்கு இந்த அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் டாலர் வந்து நான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஸோ இதனால என்னோட டீமுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மென்ஷன் பண்ணவே ஒழிய உங்களோட ஹாபீஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இதுவாக தான் இருக்கணுமே ஒழிய அதாவது வாட்சிங் கிரிக்கெட், லிசனிங் மியூசிக், இது எல்லாமே அடியோடு எடுத்துருங்க உங்கள் ரெஸ்யூமேலேருந்து. ஸோ இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து செகண்ட் ஒன், அப்டேட் யுவர் ரெஸ்யூமே. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா நெட்வொர்க். நிறைய பேருக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்கும், ஸோ கம்யூனிகேஷனாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அண்ட் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து எப்படி
அப்ரோச் பண்ணுறது, ஸோ எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரியாது. ஜஸ்ட் ட்ரை டு ஆட். நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 10 to 30 மெம்பர்ஸ் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும், நம்ம நெட்வொர்க்கில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு பைத்தன் டெவலப்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் நெட்வொர்க்கில் அந்த டீம் மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த டைமில் அவங்களோட ப்ராஜெக்டில் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து உங்களால் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்களும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, ஸோ நீங்களும் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஈஸியாக வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாகவும் நடக்கும். ஸோ இது எப்படி நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படின்னா த்ரூ தி லிங்க்டின் அண்ட் நிறைய வந்து ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது. டாப் ஹையர் இருக்குது, நாக்ரி இருக்குது. பட் லிங்க்டின் தான் ரொம்ப 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 பெஸ்ட். நீங்கள் உங்களால் எவ்வளோ எத்தனை பேரை உங்கள் நெட்வொர்க்கில் ஆட் பண்ண முடியுமோ, எத்தனை பேர் வந்து அதாவது உங்களுக்கு ஹெச்ஆர்ஸ் தெரியும்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம நிறைய கம்பெனிஸோட ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஸோ அப்போவே வந்து லைக் கம்யூனிகேஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒன்ஸ் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுமே ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டான ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா, அந்த பர்டிகுலர் டீமில் வேக்கண்ட் இருந்ததுன்னா, ஸோ ஈஸியாக வந்து அந்த ஹெச்ஆர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக முன்னாடியே வந்து கான்டாக்டில் இருந்ததுனால, ஸோ ஃபார் தட் இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் காண்டாக்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக அட்லீஸ்ட் இன்டர்வியூ காலேஜ் வாங்க முடியும். ஸோ ட்ரை டு பில்ட் யுவர் நெட்வொர்க். ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் ஸ்டெப். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா, ஸோ என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ் ஆஸ் மச் ஆஸ் யூ வாண்ட். இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பிங்க்கு இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பிங்க்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜாப் மார்க்கெட்டில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பிங்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. மென் ஸ்டாக், ஜாவா ஸ்டாக், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தில் இப்போ இந்த ஜாப் மார்க்கெட்டில் வந்து எது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு, ஸோ எந்த ஸ்கில் செட் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டா நமக்கு வந்து ஈஸியாக ஜாப் கிடைக்கும், அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஸ்மார்ட்னஸை நீங்கள் அப்போ தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக்னா, இப்போ ஜாவாவில் எல்லா கான்செப்ட்ஸும் படிக்காமல் எந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் படித்தா இன்டர்வியூ பேனலில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கிராக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் அதாவது டைம் ஃப்ரேமில் உங்களால் வந்து ப்ரிப்பரேஷனும் முடிக்க முடியும், இன்டர்வியூவும் கொடுக்க முடியும். நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸும் உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களால் வந்து அதாவது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே போயிடும். ஓகே, இவ்வளோ கான்செப்ட்ஸ் பெண்டிங்கில் இருக்கா, நம்ம எப்போ லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ் ஆஸ் மச் ஆஸ் யூ வாண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட டெக்னிக்கலி இன்டெப்த்தாக இருக்கீங்களோ, ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். நீங்கள் அத்தனை லைக் கம்பெனிஸ் வந்து உங்களால் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லைக் ஃபோர்த் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து ஸோ ட்ரை டு கெட் சம் இன்டர்ன் ஆர் வாலண்டியர். நீங்கள் வாலண்டியராக ஏதாச்சும் வந்து ஒர்க் பண்ண பாருங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன் லைக் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் இல்லை ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா, ஸோ இன்டென்ஷனலாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போதே ஸோ எப்படி வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ டீம் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ நீங்கள் படிக்கும் போதே ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸில் இன்டர்ன்ஸ் போயிடுங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இன்டர்ன்ஷிப், ஸோ நான் வேணால் வந்து அது கோட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் வேல்யூ தான். நீங்கள் படிக்கும் போதே ஒரு இன்டர்ன்ஷிப் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். இதே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, டுட்டோரியல்ஸ் மட்டும் பார்க்குறீங்க, டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். பட் அது தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து பேக் எண்ட் கூட இன்டெகிரேஷன் நடக்குது, எப்படி ஆர் ப்ராஜெக்ட் வந்து மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் கூட வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து AWS இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் எப்படி வந்து 1-to-1 மேப்பிங் பண்ணுறாங்க. ஒரு அப்ளிகேஷன் அவங்க வந்து அக்சஸ் பண்ணும்போது ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ஸோ எந்த டைப்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் போகும்போது இது எல்லாமே நீங்கள் படிக்கும் போது இது எல்லா விஷயத்தையுமே இது எல்லாத்தோட நாலேஜுமே உங்களால் வந்து ஈஸியாக அக்வயர் பண்ண முடியும். ஸோ ட்ரை டு அக்வயர் சம்திங் டியூரிங் யுவர் காலேஜ் டேஸ். ஸோ இது வந்து 5th ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா வந்து லைக் ஸ்டே டிசிப்ளின் அண்ட் ஸ்டே வெரி ஆக்டிவேட்டட். ஸோ இதில் வந்து டிசிப்ளின் நான் எதை மீட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதில் வந்து சர்வீஸ் பேஸ்டாக இருக்கலாம், ப்ராடக்ட் பேஸ்டாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், Tier 3 அதாவது Tier 3 ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், எந்த கம்பெனிஸ் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 3 months, இந்த மந்த்தில் நான் இத்தனை கம்பெனிஸ் எல்லாமே நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு. இதாவது இந்த 3 monthsல வந்து நீங்கள் ஹோல் டே வந்து நீங்கள் வந்து போயிட்டு ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஒரு 3 to 4 hours வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதில் 1 hour வந்து எவ்ரிடே ஒரு 10 to 15 கம்பெனிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஸ்பெசிஃபிக் கெரியர் போர்ட்டலில் போயிட்டு
உங்களோட ரெஸ்யூமே என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்டர்வியூ கால்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் மிஸ் பண்ணதை, நீங்கள் ஆன்சர் பண்ண மிஸ் பண்ணதை உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் ப்ரோக்ராஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளானைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மறந்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் சொல்கிறேன், லைக் ஸ்டே ஆக்டிவேட்டட் அண்ட் ஸ்டே டிசிப்ளின். ஸோ எவ்ரிடே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமே ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எந்த ட்ராக்ல நீங்கள் இருக்கீங்க, இன்டர்வியூ பேனல் வந்து பார்த்துட்டாங்களா இல்லை பார்க்கலையா. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயுமே வந்து ரெஸ்யூமேவோட ஸ்டேட்டஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தனி அப்ளிகேஷன் ஐடியும் கொடுத்துருவாங்க, ஜாப் ஐடின்னு இருக்கும். ஸோ உங்கள் ரெஸ்யூமே வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதுலேயுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஏன் நம்ம ரெஸ்யூமே வந்து அவ்வளோ விசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கீவேர்ட், எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி வந்து ஹெச்ஆரோ இல்லை ரெக்ரூட்டரோ வந்து சர்ச் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி கீவேர்டு வந்து உங்கள் ரெஸ்யூமேல வந்து ஈஸியாக மென்ஷன் பண்ண முடியும். அதுக்கான நாலேஜும் வந்து அக்வயர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லைக் 5th பாயிண்ட், ஸ்டே ஆக்டிவேட்டட் அண்ட் ஸ்டே டிசிப்ளின். ஸோ அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரை டு கெட் யுவர் பார்ட் டைம் ஜாப். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் ஒர்க் ஃபோர்ஸில் உங்களுக்கு வந்து அவ்வளோ நிறைய இன்வால்வ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து இன்டர்வியூஸ் மட்டும் கொடுத்துட்டு என்னடா இது நமக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள், ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுங்கள், நீங்களே ஒரு சேனலும் க்ரியேட் பண்ணுங்கள். அதர் தென் தட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை யாருக்காச்சும் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க. ஸோ ட்ரை டு கெட் சம் லைக் டெம்பரரி ஆர் பார்ட் டைம் ஜாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ன்றது வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நிறைய பேர் வந்து ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது டிமோட்டிவேட் ஆகுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா எதனால நமக்கு ஜாப் கிடைக்கல, நம்ம இத்தனை கம்பெனிஸ்க்கு வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறோம், ஆனால் ஒரு கம்பெனிஸ்ல இருந்து கூட நம்ம வந்து செலக்டட்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் ஆகுவாங்க. ஸோ லைக் eat healthy and stay positive, take care of yourself. It is very needed, not only like body, it's as well as like physical your mental health. நீங்க job search பண்ணிட்டு இருக்கும்போது it will affect your physical and mental health, so that you should take care of that. ஓகேங்களா. so again most and final one என்னன்னா வந்து seek some assistance, seek some professional assistance. இதுதான் வந்து லாஸ்ட் ஒன். உங்களுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, நீங்கள் எதில் லேக் ஆகிருக்கீங்கன்னு தெரியல, உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து உங்கள் ரெஸ்யூமே வந்து ரிஜெக்ட் ஆகுது, இல்லை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகுறீங்க, செகண்ட் ரவுண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகுறீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிறீங்க, ஹெச்ஆரில் வந்து ரிஜெக்ட் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் எதில் வந்து வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கவுன்சிலர்ஸ், கெரியர் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது, ஃப்ரீயாகவே உங்கள் ரெஸ்யூமே அப்லோட் பண்ணி அவங்க வந்து ரிவ்யூ பண்ண வச்சு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க, கெரியர் கைடன்ஸ், கெரியர் டாக்ஸ், இந்த மாதிரி கெரியரை பற்றி பேசுகிறதுக்கு மட்டுமே நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் சொல்லி உங்களுக்கு எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வெளில வரலாம், ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி லேண்டிங் லைக் வெரி குட் பொசிஷன் அண்ட் வெரி குட் கம்பெனி. ஸோ இந்தந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிடும் வித்தின் லைக் 3 monthsலேயே. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா வந்து ஜூன் மந்த் பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய காலேஜில் வந்து கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா திஸ் வீடியோ இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் தெம். ஸோ எஸ்பெஷலி லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். ஸோ ரெண்டு பேத்துக்குமே வந்து திஸ் வீடியோ இஸ் வெரி 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 ஹெல்ப்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் மீட் யூ on the next video. So thank you so much for clicking, watching and supporting. Love you all.